இந்தியாவோட வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிரகதீஸ்வரர் கோயில், அதாவது தஞ்சை பெரிய கோயில்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் நகரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பிரகதீஸ்வரர் கோயில். இது வந்து தஞ்சை பெரிய கோயில்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இது இந்தியாவின் மிக முக்கியமான வரலாற்று மற்றும் ஆன்மீக தலமாக வந்து கருதப்படுது. இந்த கோவிலை வந்து பேரரசர் ராஜராஜ சோழன் வந்து கிபி 1010ஆம் ஆண்டு கட்டியிருக்கார். இந்த கோவில் வந்து முழுவதும் பெரிய கிரானைட் கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட விமானம் வந்து சுமார் 216 அடி இருக்குமாமா. இது உலகின் மிக உயரமான மற்றும் பழமையான கட்டிடக்கலைகளில் வந்து ஒன்றாக கருதப்படுது. இந்த கோவிலின் கட்டடக்கலை வந்து சோழர் காலத்தில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. கோவிலோட முன்பகுதியில் உள்ள இந்த பெரிய நந்தி சிலை வந்து மிகவும் பிரபலமாக இருக்குது. இது ஒரு பெரிய கல்லால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கோவிலின் சுவர்களில் வந்து அழகான ஓவியங்கள், சிற்பங்கள், நுணுக்கமான வேலைப்பாடுகளோட இந்த கட்டிடம் வந்து முழுமை பெறுது. இந்த கோவில் வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக வந்து அறிவிக்கப்படுது. இதில் வந்து இப்போ வரைக்கும் அந்த கோயிலை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்துட்டு போயிட்டும் இருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து தாஜ்மஹால். தாஜ்மஹால் வந்து ஆக்ரா நகரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து உலகின் மிகவும் அழகான மற்றும் புகழ்பெற்ற நினைவு சின்னமாக கருதப்படுது. இதை வந்து முகலாய பேரரசர் வந்து ஷாஜகான் தன்னோட மனைவி மும்தாஜ்காக கட்டியிருக்கிறாங்க. இது தாஜ்மஹாலோட கட்டுமானம் வந்து கிபி 1632ஆம் ஆண்டு தொடங்கி 1653ஆம் ஆண்டு தான் முடிக்கப்பட்டிருக்கு. சுமார் இந்த ஒரு தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு 22 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அற்புதமான கட்டிடம் வந்து முழுவதும் வெள்ளை மார்பிள் கற்களால் வந்து கட்டியிருக்காங்க. தாஜ்மஹாலோட அழகான குவியல் கும்பம், நுணுக்கமான கல் பொறிப்புகள் மற்றும் சுற்றியுள்ள பெரிய பெரிய தோட்டங்கள் வந்து உலகம் முழுவதும் இருந்து வரும் மக்களை வந்து கவருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யமுனை ஆற்றோட நதிக்கரையில் கட்டப்பட்டிருக்கு. 1983ஆம் ஆண்டு யுனெஸ்கோ வந்து இதை உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. மேலும் 2007ஆம் ஆண்டு இது உலகின் புதிய 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுது. இந்த தாஜ்மஹாலில் வந்து ரொம்ப இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, காதலோட நினைவு சின்னமே இந்த தாஜ்மஹால் தான். இந்த தாஜ்மஹால் வந்துட்டு பார்க்கறதுக்காக நிறைய இடத்துல இருந்து நிறைய ஆட்கள் வந்துட்டுருக்காங்க. தேர்ட் ஒன் மைசூர் மஹால். மைசூர் மஹால் எங்கே இருக்குது அப்படின்னா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூர் நகரத்தில் அமைந்துள்ள மைசூர் அரண்மனை தான் இந்தியாவின் மிகவும் அழகான புகழ்பெற்ற அரண்மனைகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரண்மனை மைசூர் அரச குடும்பமான உடையர் டைனஸ்டி அவர்களின் ராஜ அரண்மனையாக இருந்திருக்கு. முதலில் இந்த அரண்மனை வந்து மரத்தால் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் 1897ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்துக்கு பின்னாடி மறுபடியும் புதுசாக அரண்மனையை கட்டியிருக்காங்க. 1912 வரைக்கும் அது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த அரண்மனை வந்து இந்திய சரசனிக் கட்டடை முறையில் கட்டப்பட்டிருக்கு. அரண்மனையின் உள்ளே அழகான மண்டபங்கள் வந்து வண்ணமயமான கண்ணாடி வேலைப்பாடுகள் மற்றும் நுணுக்கமான சிறப்பம்சங்கள் வந்து இருக்குது. குறிப்பாக மைசூர் தசரா திருவிழா காலத்தில் இந்த அரண்மனை முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். அப்போது இது வந்து ஒரு தீபம் மாதிரி காட்சி அளிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மைசூர் அரண்மனை இந்தியாவின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் வந்து ஒன்றாக கருதப்படுது. குதுப் மினார். இது வந்து டெல்லியில் அமைந்துள்ள குதுப் மினார் வந்து இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று கட்டிடங்கள் வந்து ஒன்றாகும். இது 1193ஆம் ஆண்டு குத்புதீன் ஐபக் ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடியே டெல்லியில் கட்டப்பட்ட முதல் முஸ்லீம் கட்டிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. குதுப் மினாரின் உயரம் வந்து சுமார் 73 மீட்டர், மேலும் 5 மாடிகளை வந்து கொண்டிருக்கு. சிவப்பு மணற்கற்கள் மற்றும் வெள்ளை மார்பிள் கொண்டு கட்டப்பட்ட இந்த மினார் வந்து அழகான அரபிக் எழுத்து பொறிப்புகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. குதுப் மினார் அருகே உள்ள குவாத் உல் இஸ்லாம் மஸ்க் வந்து இந்தியாவில் மிக பழமையான முஸ்லிம் கோவில்களில் வந்து ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த மையப்பகுதியில் பல நுணுக்கமான சிற்பங்கள் மற்றும் கலை சின்னங்கள் வந்து காணப்படுது. குதுப் மினார் இன்றும் உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை இருக்கும் வரலாற்று நினைவு சின்னமாக இருக்குங்கிறதும் கருதப்படுது. நெக்ஸ்ட் ஒன் கச்சத்தீவு. கச்சத்தீவு என்பது இந்தியா மற்றும் இலங்கை 2 நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பால்கடலில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவுன்னு சொல்கிறாங்க. இந்த தீவு வந்து ராமேஸ்வரம் மற்றும் இலங்கையின் நேந்து தீவு இடையே அமைஞ்சிருக்கு. கச்சத்தீவின் பரப்பளவு வந்து சுமார் 285 ஏக்கர் அளவிற்கு இருக்குமா. பழமையான காலங்களில்
இந்திய மீனவர்கள் வந்து இந்த தீவிற்கு வந்து ஓய்வெடுத்தும் வலைகளை உலர்த்தியும் பயன்படுத்தினர். 1974ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் இந்த தீவு வந்து இலங்கைக்கு ஒப்படைச்சிருக்காங்க. இந்த தீவில் வந்து செயின்ட் ஆண்டனி ஷ்ரைன் என்ற சிறிய தேவாலயமும் இருக்குது. ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாக்கு இந்தியா மற்றும் இலங்கை மீனவர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து வழிபடுறாங்க. இன்றும் கச்சத்தீவு மீனவர்கள் தொடர்பான விவகாரங்களால் வந்து அடிக்கடி செய்திகள் வரும் முக்கிய இடமாக காணப்படுது. நெக்ஸ்ட், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. சென்னை நகரத்தில் அமைஞ்சிருக்க இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து இந்தியாவின் முக்கியமான வரலாற்று கட்டிடங்களில் ஒன்று. இந்த கோட்டை வந்து 1644ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் பெரிய கோட்டை வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை வந்து கட்டப்பட்ட பிறகு அதன் சுற்றிலும் மெதுவாக ஒரு நகரம் வந்து வளர தொடங்கிடுச்சு. அதுவே இன்று நாம் பார்க்கும் சென்னை நகரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த கோட்டையின் உள்ளே பழமையான செயின்ட் மேரிஸ் சர்ச் என்ற தேவாலயம் இருக்கா. இது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய மிகவும் பழமையான தேவாலயங்களில் ஒன்று. இன்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசின் முக்கிய அலுவலகங்கள் மற்றும் ஒரு அருங்காட்சியகமும் இருக்குது. தினமும் பல சுற்றுலா பயணிகள் இந்த கோட்டையை வந்து வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையாக பார்க்கறதுக்கும் இன்னும் வந்துட்டுருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையாக பார்க்கறதுக்கும் இன்னும் வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், செங்கோட்டை. செங்கோட்டை என்பது வந்து தமிழ்நாட்டின் கோட்டை. இதுதான் ரெட் ஃபோர்ட்னு சொல்லப்படுது. ரெட் ஃபோர்ட் வந்து இந்தியாவின் மிக முக்கியமான வரலாற்று கட்டிடங்களில் வந்து ஒன்று. இது வந்து 1639 முதல் 1648ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டது. இதை யார் கட்டினா அப்படின்னா முகலாய பேரரசர் ஷாஜஹான் தான் கட்டியிருக்காரு. இந்த கோட்டை வந்து முழுவதும் சிவப்பு மணற்கற்களால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதனால் இதற்கு வந்து ரெட் ஃபோர்ட் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. கோட்டையோட மையத்தில் வந்து பிரம்மாண்டமான அரண்மனை மற்றும் மண்டபங்கள் மற்றும் காவல் சுவர்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லப்படுது. ரெட் ஃபோர்ட் இந்திய வரலாற்றில் முக்கியமான இடமாகும். ஏனெனில் 15 ஆகஸ்ட் 1947 அன்று சுதந்திர தின கொண்டாட்டம் வந்து இங்கே தான் எப்போவுமே நடைபெற்றுச்சு. இன்று ரெட் ஃபோர்ட் ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகவும் மற்றும் இந்திய வரலாற்றையும் முகலாய கட்டடக்கலையின் சிறப்பையும் பிரதிபலிக்கும் ஒரு சுற்றுலா தலமாக கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. காஷ்மீர் பள்ளத்தாக்கு. காஷ்மீர் பள்ளத்தாக்கு வந்து இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அமைஞ்சிருக்க மிகவும் அழகான இயற்கையான பகுதிகளில் ஒன்று. இந்த பள்ளத்தாக்கு வந்து உயரமான இமயமலை மலைகளால் சூழப்பட்டுள்ளது. பசுமையான வயல்கள், பனிமழைகள், அழகான ஏரிகள் மற்றும் மலர்களால் வந்து இந்த பகுதி பூமியின் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. காஷ்மீர் பள்ளத்தாக்கு முக்கியமான நகரமாக ஸ்ரீநகர் உள்ளது. இங்கே இருக்கும் டால் லேக் வந்து மிகவும் பிரபலமானது. இந்த ஏரியில் வந்து ஷிகாரா படகுகள் மற்றும் ஹவுஸ் படகுகள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து போகிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. காஷ்மீர் பள்ளத்தாக்கு வந்து அதன் அழகான தோட்டங்கள், ஆப்பிள் தோட்டங்கள் மற்றும் இயற்கை காட்சிகள் வந்து உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து இந்தியாவின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இயற்கையின் அழகை வந்து காட்டக்கூடிய ஒரு அடையாளமாகவே இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கன்னியாகுமரி. கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்தியாவின் கடைசி முனை நகரம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை வந்து தமிழ் மொழியின் மிகப்பெரிய கவிஞர் மற்றும் தத்துவ ஞானி அவர்களோட நினைவாக வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த சிலை வந்து சுமார் 133 அடி உயரம் கொண்டது. கடலில் தனித்துவமான இடத்துல வந்து நிற்குது. திருவள்ளுவர் சிலையின் அடிப்பகுதியில் வந்து 38 அடிகள் உயரத்தில் இருக்கும் தலம் வந்து அவருடைய பிறந்த நாளை குறிக்கும் மற்றும் தமிழ் திருக்குறள் 1333 வசனங்களோட அடிப்படையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சிலை வந்து தமிழ் இலக்கியத்தின் பெருமையை, தமிழர்களின் பண்பாட்டையும் உலகிற்கு காட்டும் அடையாளமாக இருக்கு. சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கடல் வழியாக வருகிறார்கள். சிறப்பு நாட்களில் கப்பல்களிலிருந்து சிலையை வந்து அணுகி தரிசனம் செய்யறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரி கடற்கரை அறையில் விவேகானந்தா ராக் மெமோரியல் நினைவு சின்னத்தோடு சேர்ந்து இந்தியாவின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் இதுவும் கருதப்படுது. இந்த திருவள்ளுவர் சிலை இது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் வந்து அந்த கடற்கரையோட திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்கிற இடம் வந்து சூரிய அஸ்தமன காட்சிகளை வந்து மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக கருதப்படுது.